வெயில் அதிகமாக அடிக்கிறனாலையும் காற்றடினாலையும் நம்ம நெல் வயலுக்கு தண்ணியே பற்றலைங்க. அதனால சரி பக்கத்து போரில் உள்ள அண்ணன்ட்ட வாங்கிக்கலான்ட்டு தான் கேட்டிருந்தோம். அவங்க வாங்க நைட்டில் பைப்பு போட்டு விட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. பகலில் டைம் இல்லாதனால தான் நைட்டில் போய் நாங்கள் பைப்பு மாட்டுற மாதிரி ஆகிடுச்சி. நான் பகல் நேரத்தில் அவங்க ஸ்கூல் போயிடுறாங்க. ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு தான் வர்றதுனால நானும் அவங்களும் போய்ட்டு பைப்பை எடுத்துகிட்டு வந்தோம். காற்றடி நாளில் ரொம்பவே காயுதுங்க. ஆடி காற்றுல அம்மி நகரதோ இல்லையோ நம்ம விவசாயத்தில் சுத்தமாக தண்ணியே இருக்க மாட்டேங்குது. எல்லா தண்ணியும் குடிச்சிட்டு போயிடுது. கஷ்டமாகவே இருந்துச்சு. ரொம்ப தூரம் கழிச்சு போய் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் பைப்பு. 3 பைப்பு பார்க்க ஈஸியாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். தூக்கிட்டே வர முடியல. அவங்க ஒரு பக்கம் இழுத்தாங்கன்னா நான் ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி அப்படியே ஆடிக்கிட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10-11 மணி இருக்கும். இதே அளவு தான். இல்லை சரி. இவங்க லைட் பார்த்துக்கோங்க. காலடியை கீழே காலடி நடம்லாம் இங்கே இருக்குது. இந்த இருக்குது. இதுதான் மெத்தட். அந்த சைடு வரணும். அது வரணும். நீங்களே வச்சுக்கிறீங்களா? ஆமாம். பார்த்து மேலே இறங்கிறாம கீழே. கரெக்டு தாங்க. அப்படி தான். அவ்வளோதான். வாங்க. இவ்வளோ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் என்னங்க? வெளியே போட்டு போய்டுவோமா? மேலே வைங்க. வரப்பிலே வைங்க. இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களே அச்சு. இல்லை அங்கேயே வேணாம். வரப்பிலே போடுங்க. செருப்பை போடுங்க. செருப்பு இல்லாமல் நடக்காது. மிதிச்சாலும் தெரியாது. மேலே ஏற்றி போடுங்க. அவ்வளோ பேர் பயந்துட்டு. ஃபஸ்ட்டு டைம் பைப் எடுத்துகிட்டு பொருத்தி நம்ம தண்ணியை விடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவைப்படுறப்ப தண்ணி வாங்கிக்கலாம். இருட்டில் வேறு எதுக்கும் பயப்படுறோமோ இல்லையோ பாம்புக்கு தாங்க ரொம்ப பயமாக இருந்தது. ஏதாவது கடந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கடிச்சிருது என்னமோன்னு பயந்துக்கிட்டே தான் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தோம். அப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம கோடை இல்லாமல் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம், போட்டு வைக்கலாம். அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் கோடை வெள்ளாமை. மற்ற வெள்ளாமையில் இந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா தண்ணி இருக்கும். ஒரு கொல்லை தண்ணி இருக்கிறனால இந்த கஷ்டம் இருக்காதுங்க. ஆனால் கோடை வெள்ளாமையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி விட்டாலே தண்ணியே இருக்காது. அன்டயத்தில் அலையிற மாதிரி இருக்கும். பார்த்து தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும். அப்போ தான் தோணும், நமக்கு ஏன்டா அந்த வெள்ளாமை பண்ணுறோம், பேசாமல் நம்ம பாட்டில் நிழல்ல இருந்து வேலை பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு போயிடும். திடீர்னு பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த வெள்ளாமை வர மேலே மைண்டு அப்படியே மாறி போயிடும். இப்படி தான் ஒவ்வொரு விவசாயியோட நிலமையும் நமக்கு போயிட்டுருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தப்பான கமெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு மனசு கஷ்டமாகவே இருக்கும். ஏன்டா அந்த விவசாயத்தை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியே தான் 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். விடவும் முடியாமல், அது தொடர்ந்து பண்ணவும் முடியாமல் 2 பேரும் ஓட்டிட்டு நெருக்கி 8 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் வந்து போவோம். அந்த நினப்பு நமக்கு 2 கொல்லை பாஞ்சு நடுகொல்லைக்கு இறங்கிடும்னு நினைக்கிறேன். இறங்காதா? தண்ணி குடிக்கும் வரீங்களே.